ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 10th வீக் டே டு நைட் ஓல்ட் செல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விதமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சூடான அப்டேட்ஸ், லைவ் அப்டேட்ஸ், ஓட்டிங் அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சம்பவங்கள்லாம் போச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அருண் ஒரு வழியாக பண்ணி ஆகணும், எல்லா ப்ரொமோலையும் நான் வந்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தோணுதா, இரிட்டேட்டாக இருக்குன்னு தோணுதான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளானை வர போட்டாப்பில் முத்துக்கு எதிராக அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ண பார்த்தீங்களான்றதை சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி இந்த டாஸ்கில் இவங்க தான் கேம் ஸ்பாய்லர்னால் யாரை சொல்வீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட அம்மா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதை நான் வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது என் பையன் அதாவது சின்ன பையன் கொஞ்சம் அன்பானவன், அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க யார்கிட்டங்க அவன் ஒதுங்கி இருக்கணும்னா நீங்கள் யாரை சொல்வீங்கன்னு ஜெஃப்ரியோட அம்மா கிட்ட அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவங்க கண்டிப்பாக ஜாக்லின் கிட்டேருந்து அவன் ஒதுங்கி இருக்கணும், எல்லாமே நடிப்பு. ஏமா இல்லைம்மா ஜெஃப்ரிக்காக அன்றைக்கி அழுதாங்களே, அது எல்லாமே நடிப்புன்ட்டாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ஜாக்லின், ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேரில் உங்களுக்கு யார் ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் அவங்கள பற்றி சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த வீக் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. தர்ஷிகா பார்த்தீங்கன்னா திடீர்னு லாஸ்ட்டில் வராங்க, அதுக்கு மேலே சத்யா இருக்கா, அதுக்கு மேலே பார்த்தா திடீர்னு விஜய் விஷால் வராரு. என்ன அது விஜய் விஷாலா அப்படி கேட்டிங்கன்னா பாயை புழக்காதீங்க, அதான் நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதை உண்மையாக நான் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? அதேமாதிரி மிட் வீக் எவிக்ஷனும் இன்றைக்கி இந்த வாரம் இல்லை நெக்ஸ்ட் வீக் வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்போ நடக்க போகிறது இல்லை, அதில் யார் பரபரப்பாக போக போகிறாங்கன்னு தெரியல. ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 58,186 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.43. ஸோ எப்படி இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வருதுன்னு சத்தியமாக எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருக்கும். பட் நிறைய பேரோட கருத்து என்னவாக இருக்குன்னா, முத்துக்குமரன் உள்ளே வரவே இல்லை. முத்துக்குமரனோட ஓட்டை போடுறதுக்கு எல்லோரும் யோசிக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு போட மாட்டாங்க. ஏன்னா சௌந்தர்யாவுக்கும் முத்துக்கும் ஆகாது, ஜாக்லினுக்கு ஆகாது, அஞ்சிதாக்கு ஆகாது, அருணுக்கு ஆகாது, ரயானுக்கு ஆகாது, விஜய் விஷாலுக்கு ஆகாது, சத்யாவுக்கு ஆகாது, தர்ஷிகாவுக்கு ஆகாது. ஏன்னா எல்லாமே முத்து போட்டு அதாவது ஒவ்வொரு இது பண்ணுவாங்க. அப்புறம் வேறு யாருக்கு போடுவாங்க? சும்மாவாக இருப்பாங்க. எல்லாம் பவித்ராவுக்கு போட்டாங்க. இப்போ நீங்கள் நல்லா அனுபவிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க கேள்வி. ஏன் அதையும் கேட்குறாங்கன்னா, காலையில் சண்டை எதுக்காக சண்டைன்னா, பவித்ரா கேட்ட கேள்விகள் எல்லாமே கரெக்டான கேள்விகள் தான் முத்துக்கிட்ட. ஆனால் முத்துக்கிட்ட கேட்கறதுக்கு பதில் அதை மற்றவங்ககிட்ட கேட்டிருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னை பேசுன்னு சொல்கிறீங்க, நான் பேசுகிறத கேட்குற மாதிரி அங்கே யாருமே இல்லையேன்னு. நான் தான் கேட்குறலாமா, நீங்கள் கேட்டால் கூட அதை முடிவு பண்ண மாட்டீங்களே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு நான் அதை ஒத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறது மக்களுக்கு போயிடும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கணுன்றது எங்களோட அவசியம் கிடையாது. நீங்கள் ஆனால் சொல்லணும். பேசாமல் உட்காந்துட்டு அப்புறம் உங்களோட விஷயங்கள் எப்படி வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க. அதே மாதிரி அந்த டாஸ்க்லேயும் அவங்களோட கேரக்டரை இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு இடத்துல கூட சொல்லியிருப்பாங்க, நான் ரிக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன். உடனே அவரும் அங்கேருந்து பாஞ்சு என்னமானே ரிக்வஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கா, முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமை ஸ்பாயில் பண்ணியிருப்பாப்புல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ பவித்ராக்கு உண்மையிலே இவ்வளோ ஓட்டு வருது, அதுக்கு காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,659 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.4. இவங்களுக்கு மேலே இருக்கிற பவித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா 8,000 ஓட்டு டிஃப்ரெண்ட்டா? எப்படியா? எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குல்ல. எல்லாருக்குமே டவுட்டாக இருக்குது. எனக்கே டவுட்டாக இருக்குல்ல, இல்லை எனக்கே ரொம்ப டவுட்டாக இருக்குது, உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், அதை கேட்குறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு விஷயம் நடக்குது. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா இப்போ முத்துக்கூடயே இருக்காங்க. என்னங்க முத்துக்கூட இல்லைனாலும் திட்டுறீங்க, முத்துக்கூட திட்டலை, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, செம்ம காம்போவாக இருக்குது. முத்துக்கு ஒன்று பாயிறாங்க. ஒரு இடத்துல ஏன்டா விஜய் சாக்கில் சொல்கிறாங்க, ஏன்டா இன்றைக்கி முத்து நல்லா தானே பேசுனா, எதுக்கு தேவையில்லாமல் அனுப்பிச்சு தான் அவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. எல்லோரும் ஷாக் ஆகுது. இது என்ன சொல்லிட்டு எல்லோரும் கிளி பார்க்குறாங்க. ஆமாம், இது நிஜம்தான், சௌந்தர்யா தான் முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி. நல்லா இருக்குது கேமு. உடனே முத்துக்கு சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படி கேட்குறீங்க. அதுக்கு சொல்ல வரல. கையம்மன் கத்துறது, வெவ்வேறு கத்துறதுக்கு இது எவ்வளோ மேல். அதே மாதிரி இப்போ முத்துக்கு ஜால் அடிக்கிறது தான் இங்கே மேட்ரு கிடையாது. இவங்களோட கேமை அந்த கோவா கேங்கிட்ட வெளியே வந்தால் நல்லாயிருக்கும். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இவங்க இந்த மாதிரி பண்ணுறது அதாவது ஒரு சில பேருக்கு உறுத்தும் இல்லை. ஜாக்லினுக்கு உறுத்தி கடைசியில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஜாக்லின் முத்து சொல்லவே இல்லை. முத்து நிறைய இடங்களை சௌந்தர்யா பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சௌந்தர்யா ஒரு சரியான டஃபஸ்ட் பிளேயரு, கண்டிப்பாக டாப் 3ல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, டாப் 5ல் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லார்கிட்ட சொல்லியிருக்காரு. மஞ்சரிக்கிட்ட சொல்லியிருக்காரு, ஜாக்லின் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, சௌந்தர்யா அதாவது முத்து இல்லாத நேரத்தில் சௌந்தர்யா கிட்ட
அவன் வந்துட்டு உன்னை வந்து 8வது பிளேஸ்க்கு அதான் டாப் 8ல் சொன்னானே அதுனா வந்துட்டு அவன் வந்து மனசார சொன்னான்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. முதல் உனக்கும் முத்துக்கும் ஆகவே ஆகாது. அதெல்லாம் உனக்கு தெரியாதா? அவன் மைண்டில் எது தோணு இருக்குது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீ ஓவராக அவங்ககிட்ட போய் ஒட்டிகிட்டு இருக்காதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டு கொடுக்குறாங்க. என்னையா நடக்குது? சரி மஞ்சரி சொல்லலாம்ல ஒரு வார்த்தை, அப்படிலாம் முத்து சொல்லவே இல்லையே, ஏமா இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறேன். இப்போ மஞ்சரிக்கு கோவா கங்கை இணையம் இருந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அந்த ஆட்டிடியூடு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக அப்படி ஒழுங்கு காட்டுறது எல்லாம் கொஞ்சம் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக கோவா கங்கையில் போனவங்க எல்லாருமே நாசமாக போன மாதிரி தான் சரித்திரம் இப்போ வரைக்கும். நீங்கள் என்ன ஆக போகிறீங்களோ தெரியலையே. சரி பார்ப்போம். 3வது பிளேஸ் பற்றினா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 25,421 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.24. ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 ஓட் டிஃப்ரெண்ட். ஏன் ஜாக்லினுக்கு ஓட்டு வரமாட்டுது, சௌந்தர்யாவுக்கு ஓட்டு வருது? ஜாக்லினை விட சௌந்தர்யா சூப்பராக கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி சௌந்தர்யாவுக்கு வருது, ஜாக்லினுக்கு வரல? கேரக்டர் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இந்த கேங்கை வந்து உருவாக்குனதுலேருந்து அந்த கேங்கை வளர்க்கணும் தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்களோட கேமை வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டுறாங்க. அதுவும் வந்துட்டு இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுறாங்க, கண் கூட நம்ம 24/7 பார்க்குறோம். தூங்கிட்டு இருக்காங்க, தெரியாமல் தூங்கிட்டாங்க, கண் அசந்துட்டாங்க, நாயை விட்டு குறைக்க விட்றாங்க, எந்திரிச்சாங்க, பயந்து தான் எந்திரிச்சாங்க. மஞ்சரி நீங்கள் தான் தூங்குனீங்கன்ட்டாங்க. இப்போது அந்த இடத்துல வந்துட்டு கோவா கேங்கில் இருக்கிற ரயானை வந்து எனக்கு நான் பார்க்கலன்னு போய் சொல்லிட்டாரு. ஆனால் சௌந்தர்யா மட்டும் நான் பார்த்தேன் நீ தான் தூங்குனேன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் மஞ்சரி பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சி வெளுவலும் வெளுத்தாங்க சௌந்தர்யா. ஏய் நான் தான் உன்னை பார்த்தேன், நீ தான் கண்ணை மூடிருந்தேன், எதுக்கு அவங்கள சொல்கிறேன்? சரி இரு ஒரு நாள் உனக்காக கேட்குறேன்னு சொல்லி மஞ்சள் நீங்கள் தூங்கலை? அதான் நான் தான் பார்த்தேனே. ஏன் இந்த மாதிரி தூங்கிட்டு அடுத்தவங்க மேலே பழியை போட்டு தாக்குறாங்க? உங்களுக்கு ஒரு மாதிரி காண்டாயிடுச்சு. அதான் எனக்கு பதில் ரயான் வந்துட்டு பனிஷ்மெண்ட் பண்ணான்னு சொல்லிட்டாலும் எதுக்கு டென்ஷன் ஆகிற அப்படின்னாங்க. அதெல்லாம் தேவையில்ல, நானே பண்ணிக்கிறேன், அவன் ஆல்ரெடி பண்ணிட்டான், சும்மா இந்த மாதிரி பொய் சொல்லாத முதல்ல அப்படின்ட்டாங்க. இவன் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், இதில் மறைச்சி என்னத்தை நீங்கள் வந்து வாரி கட்டிக்க போகிறீங்க? இதுலேயே ஒரு உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னா நீங்கள் எதில் உண்மையாக இருக்க போகிறீங்கன்றது எனக்கு தெரியல. சரி இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பற்றி அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 21,394 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.62. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை சொன்னாங்க, பா அப்படி இருந்துச்சு. என்னன்னா, இந்த கேமை நான் கண்டிப்பாக வெறித்தனமாக ஆடுவேன். ஏன்? எங்கள் அப்பாவுக்காக ஆடுவேன். எது உங்கள் அப்பாவுக்காகவா? எதுக்கு? என்ன சொன்னேன்? எதுக்காக? எங்கள் அப்பா சிங்கம் மாதிரி வேலைக்கு போவார். சரி அதனால் அவருக்காகவே நான் அந்த கேம் விளாடுவேன். ஓ சரி, இவ்வளோ பிடிக்குமா உங்கள் அப்பாவா? சரி அன்றைக்கி அந்த இது கடந்து வந்த பாதையில் உங்கள் அப்பா வந்து அவ்வளோ கேவலமாக பேசியிருந்தீங்க. அந்த மனுஷன் வந்துட்டு எங்கள் அம்மாவை இது பண்ணிட்டாரு, நான் வந்து உள்ளே வந்து உடம்பு முடியாமல் இருக்க வெளியே வந்து பார்த்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசிட்டு இப்போ வந்து இந்த டாஸ்கில் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு டைலாக் விடுறீங்களே, இது உண்மையா? அப்போ அது உண்மையா? அப்போ அது உண்மையாக இருந்தால் இதை நீங்கள் சொல்ல மாட்டீங்க, இது வந்துட்டு உண்மையாக இருந்தால் அதை செஞ்சுருக்க மாட்டார் அவர். அப்போ அன்றைக்கி டாஸ்க்குக்காக பொய் சொன்னீங்களா? என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. எத்தனை பேர் எவ்வளோ பொய்கள் சொல்கிறாங்க பாருங்களேன். இப்போ சீசன் 7 வந்து அர்ச்சனா பண்ணது நிறைய பொய்கள்னு சொல்லிட்டு இப்போ சில வீடியோஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு பகீர்னு இருக்குது. ஐயோ தெரியாமல் ஒரு சில பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க. இதில் இந்த அன்ஷிதா பண்ண வேலைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு பக்குன்னு இருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்களான்றதை சொல்லுங்கள். எங்கள் அப்பாவுக்காக விளாட்றோம், சிங்கம் மாதிரி இந்த மனுஷனும் என்னத்தை சொல்ல. இன்னொரு இடத்துல வந்துட்டு இந்த முத்து வந்துட்டு தமிழில் கரெக்டான ஒரு வார்த்தையை பேசி அவன் பேர் வாங்கிட்டு போகிறான். இங்கே எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. நான்லாம் வந்து இந்த ஒரு பாயிண்ட் பேசுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுது. சரி இதில் என்ன நீங்கள் குறைய கண்டுபிடிச்சிங்க? அவன் பாயிண்ட் பிடிச்சி பேசுகிறாங்களா, அப்படி பேசி தான் மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இது மக்களை ஏமாத்துறாங்களா? ஏங்க பாயிண்ட்டை பிடிச்சி பேசுனா மக்களை ஏமாத்துறதா? என்னங்க இது? சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் வந்துட்டார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவளை பார்த்தீங்கன்னா 20,471 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.24. ஸோ அருண் இப்போ வந்துட்டு கரெக்டாக 7வது பிளேஸில் இருந்தார். 5வது பிளேஸில் இருந்த விஜிஎச்சில் ஒரு தள்ளிட்டு அவர் டமான்னு 7வது பிளேஸ் போயிட்டார். இவர் வந்து 5வது பிளேஸ் வந்திருக்கார். ஸோ அருண் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அவர் கண் கலங்கும் போது நானே கண் கலங்கிட்டேன், ரொம்ப வருத்தம் வந்துச்சு. அதுக்கு ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா தீபக் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இவரை ப்ரோவோக் பண்ணார், அதுக்கப்புறம் தான் சண்டை ஆரம்பிச்சிது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம அருண் மேலே கண்டிப்பாக பழி போட முடியாது. அங்கே வந்து அருண் வந்து ப்ரோவோக் ஆகி கத்துறது தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து குத்திட்டாங்க, இவருக்கு வலிக்குது, அதை கத்த தான் செய்வார். ஓகே. 2வது வந்துட்டு இந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முத்துவை எப்படி வந்து பொழக்கலாம், முத்துவை எப்படி வந்து டார்ச்சர் பண்ணலாம், முத்து எப்படி சாய்க்கலாம், எப்படி வெளியேற்றலாம், இந்த மாதிரி வேலையை தான் வந்துட்டு சத்யா கூட போட்டுட்ருக்காரு, பிளான் போடுறாரு. அதனால தான் இந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா வேலையை நிறுத்து, ஸ்ட்ரைக் பண்ணு, போட ஆமாண்டா இப்படி போயிட்டுருக்கு. அதுலேயும் ஒரு இடத்துல நான் பார்க்குறேன், எல்லாம் ஒரே இடத்துல தானே வந்து டாஸ்க்கு விளாட்றாங்க. அப்படியே எல்லாம் பேசி முடிச்சுட்டு இவரை வந்து ஒரு இடத்துல ஏங்க முதல்ல அவரை கூட்டிகிட்டு போங்க, நான் கூட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தீபக் சொன்னேன். அதுக்கப்புறமா முத்துக்கிட்ட போயிட்டு சிரிக்கிறேன், அப்படியே ஒரு மாதிரி நெக்லாக சிரிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி.
ஏன்ப்பா இந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் முடிஞ்சோடனே முத்து மூஞ்சியில் முழிக்க மாட்டீங்களா நீங்கள்? ஏன் இந்த மாதிரி வன்மத்தோடு வாழ்கிறீங்க? உங்கள் லவர் வந்துட்டு போட்டு பஞ்சு பஞ்சாக பிரித்து மேய்ஞ்சாங்க சீசன் 7. அந்த மாதிரி அவங்க கூட வந்து பழகிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு கற்றுக் கொடுத்த குருவே வந்து அருண் தான் இப்படி விளையாட சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னடானா இப்படி வந்து மட்டமாக கேம் கொடுக்குறீங்க. அதுலேயும் வந்து ட்விஸ்ட் பண்ணுற எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாருங்க. விஆர் வந்து ஒர்க்கர்ஸ் நாட் ஏ பெர்கர், விஆர் லேபர்ஸ் நாட் ஏ பெக்கர்ஸாம். நாங்கள் வேலைக்காரங்க தான், பிச்சைக்காரங்க கிடையாது. யார் முதல் பிச்சைக்காரங்கன்னு சொன்னது? இப்படி தான் ட்விஸ்ட் பண்ணுறது. அதனால தான் அங்கேயே அடித்தார் முத்து. யூ ஆர் எ ட்விஸ்டர், யூ ஆர் ப்ரோவோக்கர்னு. அவர் அதுக்கப்புறமா பா சொல்லுவார்ல, அப்படியே அங்கேருந்து ஆரம்பிச்சிட்டார். டம்ப்பு கிம்பு இதெல்லாமோ சொல்லிட்டு இருந்தார். ஏன் வந்து அருணுக்கு இந்த மாதிரி புத்தி போகுதுன்னு தெரியல. நான்லாம் வந்து உண்மையிலேயே வந்து அருண் வந்து நல்லா வரணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள். எனக்கு வந்து அருண் ரொம்ப பிடிக்கும். ஒரு டைமில் வந்துட்டு அந்த லெட்ரு அவங்க ஃபேமிலியெலாம் ரொம்ப பார்த்து அப்படி பாட்டு அடுத்தார் பாருங்க. நானும் ஒரு மாதிரி மறந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் ஏன் இப்படி வந்துட்டு ஈகோவா இல்லை என்ன விதமான விஷயங்கள் தெரியல. ஆனால் இவர்கிட்ட தீபக் வந்து மன்னிப்பு கேட்டு அழுதார் பாருங்க. செம்ம இமோஷனல் வந்து யாரெல்லாம் பார்த்து ரசிங்கன்றதை சொல்லுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 19,584 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.89. ரயான் இன்னைக்கு பயங்கரமாக வந்துட்டு அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க்லாம் செம்மையாக பண்ணுவார்னு நினச்சேன், எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் காலையில் வந்து இந்த பேச ஆரம்பித்தாங்க டிஸ்கஷன். அதில் செம்மையாக பேசுவார்னு பார்த்தேன், அதுலேயும் பேசலை. ஆனால் ஒரு உண்டக்கலப்பை வேலை பண்ணார். அழகாக முத்துக்குமார் ஒரு விஷயத்த சொல்லிட்டார். எப்பா டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, 8 பேர் மேலேயும் 7 பேர் கீழேயும், அதை வந்துட்டு கரெக்டாக சொல்லுங்கப்பானும் போது ஒருத்தராக போய் பேசுங்கன்னு இவர் சொல்லிட்டார். அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. எதுக்கு பேசிக்கிட்டு அங்கங்கே பேசணும்னு அவர் தான் ஆரம்பித்து வச்சார். அதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டு கோணமெல்லாம் போய் அதுக்கு எடுத்தாங்க பாருங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஐயோ எப்பா முடியலடா சாமின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, ரயானை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 18,667 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.52. இவரெல்லாம் வந்து 7வது பிளேஸில் இருக்க வேண்டிய ஆளா? எவ்வளோ திறமையான ஒரு போட்டியாளர். இருக்கிறது எனக்கு பிடிச்ச ஒரு போட்டியாளர், ரொம்ப திறமையான ஒரு போட்டியாளர். நிறைய திறமைகள் இருக்குது. ஆனால் கூடவே வந்து ஆட்டிடியூட், தலைக்கணம் வந்துருச்சுனாவே முடிஞ்சிச்சு. அவங்க லைஃப்பில் வந்து முன்னேறவே முடியாது. நான் தான் கெத்து, நான் வந்து ட்ரெண்டில் இருக்கிற ஃபெல்லோ, ஒரு பில்லோ தைக்கிறது கூட லாய்க்கில் இவர் என்ன ட்ரெண்டில் இருக்கிற ஃபெல்லோ, என்னத்தை சொல்ல. இன்றைக்கெலாம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்கு, எல்லாம் வீடு அப்படியே கொழுந்துவிட்டு எரியுது. இவர் அங்கேருந்து பார்த்துட்ருக்கார். ஓ அப்படியா, ஓ சண்டைலாம் போடுறீங்களான்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே முத்துக்குமரன் வந்து அப்படியே ஃபயராக வந்து எல்லோரும் மேனேஜரெலாம் உள்ள டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவரை காணோம். எங்கேயா பார்த்தா ஆப்போசிட் பார்ட்டி கூட போய் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் எங்கே இந்த இன்ட்ரெஸ்ட்டு? போன வாரம் தான் வந்து வச்சு செய்யும் செஞ்சு விட்டார் விஜய் சேதுபதி அவர்கள். அப்புறமும் நான் இப்படித்தான் செய்வேன், நீங்கள் என்னை கழுவி ஊட்டினாலும் நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்னா மக்களும் இப்படித்தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி 7வது பிளேஸில் வச்சிட்டாங்க. ஒரு டைம்லலாம் வந்து ஆர்கானிக்காக வந்த ஓட்டில் யார் அதிகமான ஓட்டு வாங்கினாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து நம்ம விஜய் விஷால் தான் இருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி உள்ளே வரும்போதும் கிளாப்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சவுண்ட் வரும். அதில் அவருக்கு வந்த அந்த தலைக்கணம் தான் இப்போ வரைக்கும் இந்த அளவுக்கு மாறி போய் கிடக்குது. என்னத்த சொல்லுவீங்க? 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 18,340 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.39. ஸோ சத்யா அவருக்கு தெரிஞ்சு போயிடுவோம் அப்படின்ட்டு. அதேமாதிரி வேறு வழியே இல்லாமல் லேபர் டீமில் இருக்காப்புல. இப்போ அதேமாதிரி வேறு வழியே இல்லாமல் அவருன்னு சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார். இல்லைனா வந்துட்டு வச்சு செஞ்சுருப்பார். ஏன்னா ட்விஸ்டர்னு பேர் வச்சுது அவர் தான். இப்போ வந்து அந்த ட்விஸ்டர் கூடயே இருக்கிற நிலைமை ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து முத்துவை பற்றி குறை சொல்லிட்டு இருக்காரு. சரி, வேறு யாரையுமே ஒரு குறை சொல்லியா கட்டே சொல்லலையே, சொன்னால் தானே சொல்கிறதுக்கு. என்ன சொல்கிறாருன்னா முத்து வந்துட்டு அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கிறாராம். எல்லாரையும் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லும்போது அவங்கள பேசி முடிச்சதுக்கப்புறம் அவரு பேசி மக்களை கவர்ந்துடுறாரு. சரி, இதில் என்ன நீங்கள் என்ன அவர் மேலே குறை வைக்க போறீங்க? அதான் இதுதாங்க குறை. மற்றவங்கள பேச சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா அதுதான் குறையும். இதுக்கு நாய் பொறைய மேலுன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,609 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.27. ஸோ இன்றைக்கி கேம் சூப்பராக கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். சுமாராக கூட கொடுக்கல. அவங்க படுக்க அப்படியே இப்படி கை கட்டிட்டு இப்படி தான் இவங்க இங்கேருந்து அங்கேருந்து விஜய் விஷால் என்னையா நடக்குது 2 பேரும்? இல்லை கேட்குறேன் நான். இதில் வேறு 2 பேரை வந்து லவ்வர்ஸ் இல்லையா? பவித்ரா கிட்ட வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க நைட்டானால் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறது. நான் உன்னை வருத்தப்பட வச்சேனா? முடியலைங்க. எதுக்கு இவங்களாம் கேம்குள்ளே வந்தாங்க? பவித்ரா இது தர்ஷிகால சூப்பரான ஒரு டாஸ்க் கண்டஸ்டன்ட்டு, அவ்வளோ அருமையான கண்டஸ்டன்ட். நேற்று யாருக்கெல்லாம் தோணுச்சா ரஞ்சித்தோட முட்டை எடுக்கணும்னு செம்மையாக மாஸ் பண்ணாங்க பாருங்க. அந்த மாதிரி ஃபயரான தர்ஷிகாவை தான் எதிர்பார்க்குறோம். எங்கே இருக்காங்க இவங்க? வந்து இவங்களுக்கு புஷ்பானம் கொடுத்தாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா புஷ்பானம் இவங்க தான். புஷ்பானம் கூட கிடையாது. ஒரு சில பட்டாசு அப்படி கொளுத்துட்டோன்னு அந்த இது வந்து திரி வந்து சுருக்குன்னு போகும். நம்மளாம் பயங்கரமாக வெடிக்கும் நினைப்போம்.
திரியோட முடிஞ்சிடும். பட்டாசு பார்த்தா டம்மி பட்டாசு அந்த மாதிரி அவங்க. சரி, இவங்களால மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ ஓடு பார்த்தீங்கன்னா 2,48,331 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைய நிலவரம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க பிளேஸில் தான் இருந்தாங்க. பட் நம்ம விஜய் விஷால் மட்டும் டப்பால் இறங்கி 7வது பிளேஸ் வந்துட்டார். இவர் கீழே இன்னும் இறங்க வராங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இறங்குறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரோட டாஸ்க் உள்ளே போச்சுன்னா ரொம்ப மாட்டமாக போயிட்டுருக்கு. ஸோ மக்கள் வந்து இப்போலாம் வந்துட்டு பிடிச்சவங்களுக்காக இங்கே போடுறது கிடையாது. அதெல்லாம் ஒரு 2-3 வாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போலாம் கேமுக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டுட்ருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வாரம் மேபி ஷாக்கிங் மிட் வீக் எவிக்ஷனில் விஜய் விஷால் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றது நம்மளோட கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வாரம் யார் எலிமினேஷனில் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதேமாதிரி மிட் வீக் எவிக்ஷன் வந்துச்சுன்னா ஸ்பெஷலாக யார் அனுப்பணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. நம்மளோட சேனல் பற்றி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.